our most beloved spiritual master Srila Prabhupada, the most beloved teacher, a very very happy Teachers Day, right? ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னா நாம வந்து எங்கேயோ ஒரு பௌதிக உலகத்தோட ஏதோ ஒரு சாக்கடையில வந்து we would have been spending our rest of our lives, இல்லையா? Only because of him we are talking about Krishna, right? About talking about dhams, right? Jai Jai Srila Prabhupada ki Jai. Sai Gaur Premanande. And with this we shall enter Navadvip Dham. Shri Navadvip Dham ki Jai. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் ஒரு தாம், ரொம்ப ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங் ஒரு தாம் யாத்திரா. தொடர்ந்து அடுத்த 9-10 வாரங்களுக்கு we are going to cover each and every island of Navadvip Dham, right? So be prepared, pack your bags, or set your mind to this beautiful beautiful dham yatra to Navadvip, right? Starting today, right? September 5, 2020 la irundhu அடுத்த 9 to 10 weeks we are going to cover Navadvip. Okay, so இந்த தாம் பற்றி நிறைய இடத்துல வந்து எழுதியிருக்காங்க. முக்கியமான பக்தி வினோத் தாக்கூர் நவத்வீப் தாம் பத்தி எழுதியிருக்காரு. So he has written immense amounts of articles and papers about Navadvip Dham, right? So பக்தி வினோத் தாக்கூர் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். who is பக்தி வினோத் தாக்கூர்? அவர் வந்து நம்மளோட கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வர ஒரு ரொம்ப சிறந்த ஒரு ஆச்சாரியர், வெரி வெரி சீனியர் குரு அண்ட் ஆச்சாரியா இன் அவர் குரு பரம்பரா சிஸ்டம், right? So ஸ்ரீல பிரபுபாதோட குரு வந்து பாத்தீங்கன்னா his divine grace பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட ஃபாதர் தான் பக்தி வினோத் தாக்கூர், ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர், right? And ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் actually இந்த பௌதிக உலகத்துல he came as பக்தி வினோத் தாக்கூர், but actually in the spiritual world he is Kamala Manjari. He is one of the Manjaris, right? One of the Manjaris. Manjaris na யாருக்காவது தெரியுமா? Can anybody tell us who is a Manjari? Krishi has raised his hand. Who is a Manjari? மஞ்சரி மஞ்சினன் யாருன்னு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? Who knows? கோபிஸோட அசிஸ்டன்ட் தான் மஞ்சரிஸ். Yes, exactly. So கிருஷ்ணர் and ராதா and கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றவங்க யார் பாத்தீங்கன்னா எல்லா கோபிஸ், all the gopis. There are 16,108 gopis, right? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், right? அதுல 8 வந்து முக்கியமான கோபிஸ், அஷ்ட சகீஸ் நம்ம சொல்றோம், right? So இந்த கோபிஸ் இருக்காங்களே, இந்த கோபிஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறவங்க Manjaris, right? Manjari, they are small little girls, in the spiritual world, little girls who are helping the gopis. Gopis are helping Radharani. Radharani is helping Krishna for his happiness, for his pleasure, right? So in the Mari Narada, so Bhakti Vinod Thakur is none other than Kamala Manjari, one of the Manjaris. அவர் வந்து அவங்க Kamala Manjari வந்து இந்த பௌதிக உலகத்துல a few years back வந்து as Srila Bhakti Vinod Thakur வந்தார், right? And வந்துட்டு நிறைய சர்வீஸ் பண்ணாரு. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு நவத்வீப் தாமுக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணாரு, ரைட்? அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற டைம்ல அவர் போறதுக்கு அப்புறம் 6 கோஸ்வாமிஸ் இருந்தாங்க இல்லையா? இப்போ 6 கோஸ்வாமிஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் 6 கோஸ்வாமிஸ் வந்து பாத்தீங்கன்னா விருந்தாவன்ல இருக்கிற பகவான் விருந்தாவன்ல வரும்போது 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பகவான் வந்தார் இல்லையா விருந்தாவன். ஸோ அந்த விருந்தாவனத்துல சேர்ந்த லீலஸ், all the pastimes பண்ண இடம் அது வந்து மறைஞ்சு போயிடுச்சு ஆஃப்டர் as a matter of time. ஸோ கோஸ்வாமிஸ்க்கு டாஸ்க் என்ன கொடுத்துருந்தாங்க, அந்த எல்லா பிளேசஸ் வந்து ரிகவர் பண்ணணும், எக்ஸ்கவேட் பண்ணணும், திருப்பி ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் they did that. அதனாலதான் நமக்கு வந்து விருந்தாவனோட தர்ஷனம் கிடைக்குது. ராதாகுண்ட், ஷாம்குண்ட், kusum sarovar, all the places in Vrindavan we would never have known about it if it was not for Goswamis, the 6 Goswamis. அதே மாதிரி in the same way ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூருக்கு என்ன டாஸ்க் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மாயாப்பூர் தாம், அதாவது நவத்வீப் தாம், ஸ்ரீ நவத்வீப் தாம்ல ஸ்ரீ இது சைத்தன்ய மகாபிரபு அண்ட் நித்யானந்த பிரபு செய்த லீலைகள் all the leelas of Chaitanya Mahaprabhu அவங்க செஞ்ச லீலைகள் வந்து ரிகவர் பண்றதுக்கு, அந்த பிளேசஸ் ரிகவர் பண்றதுக்கு one person பக்தி வினோத் தாக்கூர் ஃபுல் சர்வீஸ் பண்ணார். The whole Navadvip Dham நமக்கு தெரிஞ்சிருக்காது if it was not for Bhakti Vinod Thakur. So that is why Bhakti Vinod Thakurக்கு இன்னொரு பேர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா the 7th Goswami. ஏன்னா 6 Goswamis என்ன பண்ணாங்க, விருந்தாவனை ரெக்கவர் பண்ணாங்க, ரெனோவேட் பண்ணாங்க.
பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, மாயாப்பூர் தாம ரெக்கவர் பண்ணாரு, ரெனோவேட் பண்ணாரு. That's why he's known as seventh கோஸ்வாமி. ஸோ இதே செவன்த் கோஸ்வாமியோட பக்தி வினோத் தாக்கூரோட கொடுத்திருக்கிற நவத்வீப் தாம் பற்றி புகழ் நம்ம வந்து கேட்க போறோம். Every island, at every place, we are going to hear about Navadvip Dham spoken by, not me, is Sachidananda Srila Bhakti Vinod Thakur. Sri Bhakti Vinod Thakur ki jai. Right? If it was not for Bhakti Vinod Thakur, we would not have heard about this Mayapur Dham. Right? Yes. Give me a moment. Right. So, right from the beginning, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, before entering into Navadvip Dham, Bhakti Vinod Thakur என்ன சொல்றாரு அப்படின்னா, what he's saying is that we should all, everyone, Navadvip Dham குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி, before entering Navadvip Dham, what we should do is, we should offer our most humble and respectful obeisances unto Sri Panchatattva, அதாவது Sri Chaitanya Mahaprabhu, who is also known as Gaura Chandra, அதாவது Gauranga means one who is having a golden complexion. Gaura. Hare Krishna. Yes. Rohit, you are not visible. It is dark, just black. It is. Yeah, there's some issue with the video. It is. So why don't you just switch off the video? At least the photo will come. It is just dark. Yeah. Fine. Yeah, you can proceed. So Chaitanya Mahaprabhu oda இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா Gaura Chandra. Right, also known as Mayapur Chandra, அதாவது or Navadvip Chandra. Mayapur Dhamoda moon Chandra is Chaitanya Mahaprabhu. அப்படிப்பட்ட effulgent, the most ecstatic, the most benevolent, the most loving incarnation of Krishna, the most recent incarnation of Krishna, Sri Gaura Chandra, Sri Chaitanya Mahaprabhu ki jai. அவருக்கு நமஸ்காரங்கள், என்னோட வணக்கங்கள். Right? அடுத்து யாருக்கு? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு obeisances, அதுக்கப்புறம் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவுக்கு obeisances. I offer my obeisances, respectful obeisances to ஸ்ரீ நித்யானந்த பிரபு. ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி ஜெய். அதுக்கப்புறம் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவுக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் who is next after நித்யானந்த பிரபு? ஸ்ரீ அத்வைத, இல்லையா? ஸ்ரீ அத்வைத. After that is ஸ்ரீ அத்வைத. அத்வைத ஆச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா he is Swayam Sadashiva and Mahavishnu combined incarnation da Advaita Acharya, right? Advaita Acharya. So Chaitanya Mahaprabhu, then Nityananda Prabhu, then we offer our most respectful obeisances to Advaita Acharya Prabhu, right? Shri Advaita Acharya Prabhu ki jai. Then after that, we offer our respectful obeisances to Gadadhara Pandit. Gadadhara, right? Gadadhara in the yaar pathina, Gadadhara is Radharani herself. Radharani வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் கதாதராக வந்தாரு சைத்தன்ய மகாபிரபுவோட லீலையில வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. ஸோ கதாதர் பண்டித், கதாதருக்கு வந்து அடுத்து நம்ம வந்து நம்மளோட obeisances பே பண்ணுவோம். ஸ்ரீ கதாதர் கி ஜெய். அதுக்கப்புறம் ஃபைனலி ஆஃப்டர் கதாதர் we have ஸ்ரீவாஸ் தாக்கூர், ரைட்? ஸ்ரீவாஸ் இஸ் யார் பாத்தீங்கன்னா, ஸ்ரீவாஸ் இஸ் ஸ்வயம் நாரத முனி. நாரத முனிவரை வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட லீலையில வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூராக வந்தார், ஒரு பக்தரோட ரூபத்துல வந்தார், ரைட்? கடைசியில நிக்கிறார் இல்லையா ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தத்துவ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸ் ஆதி கௌர பக்தவர். அடுத்து யாருக்கு நமஸ்காரங்கள் பண்றாரு அப்படின்னா, பஞ்ச தத்துவக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு
தென் அப்புறம் நவத்வீப் தாமுக்கு நம்ம நமஸ்காரங்கள் பண்ணணும். Right? We offer our respectful obeisances to Navadvip Dham. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா உறுதியா புரிஞ்சுக்கோங்க. That Navadvip Dham is not just a place. எல்லா தாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் மட்டும் கிடையாது, மேப்ல ஒரு லொகேஷன் அவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. ரைட்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் a geographical location. தாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட எக்ஸ்பான்ஷன், ஸ்வயம் பகவானோட எக்ஸ்பான்ஷன் தான் ஒரு தாம். So it is non-different from the Lord. So Navadvip Dham is non-different from Chaitanya Mahaprabhu and Panchatattva. So Panchatattvaவோட எக்ஸ்பான்ஷன் தான் நவத்வீப் தாம். அதனால நவத்வீப் தாம் வந்து எப்பொழுதுமே நம்ம ஒரு தாம்குள்ளார என்டர் பண்ணும்போது we offer our obeisances to நவத்வீப் தாம். ஒவ்வொரு தாம்க்கு நுழையும் போது கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அது மண் எடுத்துட்டு கையில மண் எடுத்து தலையில வந்து நமஸ்காரம் பண்ணுவோம். Right? We take the mud, the dust of that dham and put it on our head to pay obeisances to that. அதுக்கப்புறம் தான் கால் வைப்போம். வந்த உடனே அப்பாடா ஃபிளைட் ஏறியாச்சு, ஃபிளைட் லேண்ட் ஆயாச்சு, அப்புறம் இறங்கியாச்சு, then finally I just step on the dham and enjoy myself. No, we should respect the dham. We should come with a bhava of humility. ஒரு தாசனோட பாவத்துல தான் நம்ம வரணும். Right? We should first pay obeisances to the dham. மண் எடுத்து தலையில வந்து பூசிக்கணும். Rub it on the head. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே they will just roll on the floor. அந்த மண்ணுல வந்து அப்படியே உருண்டு பெரண்டு வந்து they will just cover their whole body with the மண் of Navadvip Dham. Right? So like that we should pay obeisances to the dham first. Positions வந்து பாத்தீங்கன்னா center person is Chaitanya Mahaprabhu. Chaitanya Mahaprabhuவோட ரைட் சைட்ல ப்ளூ தோத்தி வச்சு போட்டுக்கிட்டு இஸ் நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபுவோட ரைட் சைட்ல ஒயிட் தோத்தி வச்சுக்கிட்டு வித் பியர்ட் இஸ் அத்வைத ஆச்சாரிய பிரபு. அண்ட் தென் Chaitanya Mahaprabhuவோட லெஃப்ட் சைட்ல ரெட் தோத்தி போட்டுட்டு இருக்க அவர் வந்து கதாதர பண்டித். Then finally and the last most extreme rightல காவி கலர் dress போட்டுக்கிட்டு saffron dhoti and chadar போட்டுக்கிட்டு he is Srivas Thakur. Okay, that is Panchatattva. Okay, Panchatattvaக்கு நமஸ்காரங்கள் பண்ணியாச்சு, Navadvip Dhamக்கு நமஸ்காரங்கள் பண்ணியாச்சு, நமஸ்காரங்கள் எழுதியாச்சு, we have offered, and then finally we offer our respectful obeisances to the devotees of Gauranga and Nityananda. Gaura Bhakta Vrinda. Bhakta Vrinda அப்படின்னா group of devotees. All the devotees of Chaitanya Mahaprabhu, Nityananda Prabhu at Panchatattva, அவங்க எல்லாத்துக்கும் சாஷ்டாங்கம் பிரணாம் பண்ணணும் நம்ம before entering the dham. ஏன்னா அவங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்கள் கிடையாது. They are not ordinary human beings. They are the associates of Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu. Gaura Bhakta, கௌரங்காவோட பக்தர்களோட பாதத்துல இருக்கிற தூசி மட்டும் நம்மளோட தலையில வந்துச்சுன்னா then we can go back to God for sure. அதுக்கு டவுட்டே கிடையாது. That is why we should do that. We should take the dust from the Gaura Bhakta Vrinda, their lotus feet, and put it on their head. நமஸ்காரங்கள் பண்ணணும். We pay our obeisances to the Gaura Bhaktas, the associates of Gauranga and Nityananda. Right? சரி, இப்போ பண்ணியாச்சு, இதுவும் பண்ணியாச்சு. We have offered our most respectful obeisances, humble and respectful obeisances to Panchatattva, Sri Navadvip Dham, and to all the Gaura Bhakta Vrinda. எல்லாத்துக்கும் நமஸ்காரங்கள் பண்ணியாச்சு. Okay, now we are entering the most gorgeous, the most fantastic, the most beautiful Navadvip Dham. Right? So this is a general introduction towards a Navadvip Dham. Srila Bhaktivinoda Thakur என்ன எழுதுறாரு அப்படின்னா, ரொம்ப அழகா உறுதியோட எழுதுறாரு அப்படின்னா, ஸ்ரீ நவத்வீப் தாமோட புகழ் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானாலையும் முடிக்க முடியல. Even Lord Shiva அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, I am not qualified to glorify Navadvip Dham அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு, அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எல்லா இடத்துல வந்து அப்படிதான் சொல்லுவார். I am not qualified to glorify Navadvip. சிவபெருமான் சொல்றாரு. இவர் மட்டும் இல்ல, சிவபெருமான் மட்டும் இல்ல,
தேவர்கள் எல்லாரும் இந்த சிருஷ்டி பண்றவர், உலகத்துக்கு சிருஷ்டி பண்றவர் பிரம்மதேவர். பிரம்மதேவரே சொல்றாரு, ஐ எம் மோஸ்ட் அன்குவாலிஃபைட் டு குளோரிஃபை நவத்வீப் தாம். நவத்வீப் தாம் புகழ் சொல்றதுக்கு நான் வந்து எனக்கு ஒரு தகுதி கிடையாது அப்படி சொல்லி இந்த 2 பேரும் சொல்றாங்க. மகேஷா அண்ட் பிரம்மா சொல்றாங்க 2 பேரும். both of them are saying that I am not at all qualified to glorify நவத்வீப் தாம். 2 பேர் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இப்படி இருக்கும் பொழுது பக்தி வினோத் தாக்கூர் எழுதுறாரு, he saying that what qualification do I have? நான் ஒரு சாதாரணமான கட்டுண்ட ஜீவாத்மா, என்னால என்ன குளோரிஃபை பண்ண முடியும்? இவங்களால பண்ண முடியலன்னா what can I do? இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுவோட இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இருக்கு, அதனால நான் வந்து ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். ரைட்? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ், இதுதான் நம்மளோட மூடா இருக்கணும். இவங்க 2 பேர் இல்ல, இவங்க 2 பேர் மட்டும் இல்ல டியர் டிவோட்டீஸ், நீங்க ஷாக் ஆயிருவீங்க. ஈவன் சேஷா, அனந்த சேஷா, ஆதி சேஷா with thousands of heads வந்து அவரே சொல்றாரு, he is பலராம் himself, அனந்த சேஷரே சொல்றாரு எனக்கு தகுதி இல்லைன்ட்டு. நவத்வீப் தாம புகழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அனந்த சேஷ சொல்றாரு, ஆதிசேஷன் சொல்றாரு. இது எல்லாம் முடிச்சுட்டு பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, இவங்க எல்லாம் சொன்னது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்ன தகுதி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு டு குளோரிஃபை நவத்வீப் தாம், அதனால ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங். Right? And this is what our every one of us should have. இந்த மூட் எல்லாருக்குள்ளார இருக்கணும். I am not at all qualified. எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கூட கிடையாது. Still I am told, எனக்கு வந்து என்னோட குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு ப்ரீச் பண்ணணும்ட்டு, நவத்வீப் பத்தி சொல்லணும்ட்டு. அதனால I am just trying, அவ்வளவுதான். I'm just trying. I am not qualified, but I'm just trying. இதுதான் நம்மளோட மூட் இருக்கணும். We should not think that எல்லாம் நவத்வீப் தானே, இங்க தானே இருக்கு, இந்தியா வெஸ்ட் பெங்கால்ல தானே இருக்கு, கல்கட்டால என்னதான் இருக்கு, சும்மா ஒரு ஃபிளைட் புக் பண்ணா போயிடலாம், அதுல என்ன இருக்கு, ஏதோ பெருசா ஏதோ வைகுண்டம் போற மாதிரி சொல்றீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ், இது வைகுண்டா கிடையாது, வைகுண்டத்துக்கே மேல. Navadvip Dham is in Goloka Vrindavan. It is in the centerpiece of the whole spiritual world. அதுவும் நான் சொல்றேன், அதுவும் நம்ம வந்து பேசலாம். Where is it located actually? சரிங்களா? Where is it actually located? அதுவும் we will discuss here, right? So it is very very high, right? Very very high. Navadvip Mayapur Dham, Navadvip Dham, 9 islands of Navadvip, ரொம்ப high level ல இருக்கு spiritual world ல. ரைட்? அதனால அதை புகழ்றதுக்கு இவ்வளவு பெரிய பெரிய மகாத்மாக்கள் வந்து என்னால முடியலன்னு சொல்றாங்க. ரைட்? பட் அதே மாதிரி நாமளும் யோசிக்கணும். ஐ எம் நாட் அட் ஆல் குவாலிஃபைட், பட் ஐ எம் இன்ஸ்ட்ரக்டட், அதனால ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங். இதுதான் நம்மளோட மூடா இருக்கணும். This is what my mood should be before entering Mayapur Dham, Navadvip Dham. சரிங்களா? So all set? Right. We have set our mood. எல்லா மூட் செட் பண்ணியாச்சு இல்லையா? ஐ எம் நாட் அட் ஆல் குவாலிஃபைட், பட் ஐ எம் டோல்ட் தட் இஸ் வை வி ஆர் என்டரிங். இல்லையா? எங்களுக்கு ஒரு தகுதி கிடையாது, ஆனா நமக்கு சொல்லியிருக்காங்க, அதனால ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங். ரைட்? திஸ் இஸ் வாட் வி ஷுட் ஆல்வேஸ் திங்க். எப்பவுமே இந்த மாதிரி மூட் இருக்கணும். ரைட்? ஸோ நவத்வீப் தாம் பற்றி ஒரு சில வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல் ஃபேக்ட்ஸ். ரைட்? ஸோ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபோ நம்பர் 1. ரைட்? Confidential info number 1 about Navadvip Dham. Navadvip Dham பற்றி ரொம்ப கூடமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்பர் 1. ரெண்டு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது. நம்பர் 1, அதுல முதல் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, very very interesting. You would love it. Everybody would love it. Please stay tuned till the end. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். You will have an attraction for Navadvip Dham. அதுதான் நம்ம வந்து அடுத்த 9 weeksக்கு நம்ம பார்க்க போறோம். 9 to 10 weeksக்கு. சரிங்களா? Let us see what is this confidential information number 1. Right? அதாவது சைத்தன்ய மகாபிரபு ஓட லீலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான லீலைகள். ரைட்? சைத்தன்ய மகாபிரபுவோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சன்ன அவதார், சீக்ரெட் அவதார். சைத்தன்ய மகாபிரபு பற்றி எல்லாருக்கும் தெரியாது. நம்ம கிருஷ்ணர் சொன்னா கிருஷ்ணரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விருந்தாவன்ல இருந்தாரு, மதுரால இருந்தாரு, துவாரகையில இருந்தாரு, துவாரகாதீஷா இருந்தாரு. ரைட்?
நிறைய லீலைகள் பண்ணாரு, கோபியர்கள் கூட ராஸ்லீல பண்ணாரு, கோபர்கள் கூட நிறைய டீமன்ஸை வந்து வதம் செஞ்சாரு, நிறைய அசுரங்களுக்கு வதம் செஞ்சாரு. பட் ஜஸ்ட் ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ் கொஸ்டின். ஸ்ரீல பிரபுபாத் பற்றி கேட்கும்போது முன்னாடி, பிரபுபாதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிரபுபாதோட புக்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி, ஸ்ரீல பிரபுபாதோட புக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது சைத்தன்ய மகாபிரபு பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? Before coming into Srila Prabhupada's shelter, did anybody of you know about Srila Prabhupada, I mean Chaitanya Mahaprabhu? No, right? So many no's. Nobody knew. Yeah, yarukume theriyadhu illaya? Nobody knows, isn't it? Yes, nobody knew it. Yeah, right? Nobody knows it, right? Why? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் when Chaitanya Mahaprabhu was present, இங்க இருக்கும்போது கூட சைத்தன்ய மகாபிரபு பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் when he was present, சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு எப்போ வந்தார் அப்படின்னா 1486 ஆண்டு, அந்த இயர்ல வந்து பிப்ரவரி மாசத்துல கௌர பூர்ணிமா அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல ஒரு ஃபுல் மூன் நைட்ல, லூனர் எக்லிப்ஸ் அன்னைக்கு, அந்த நைட்ல வந்து பிறந்தார். சச்சி மாதா, நவத்வீப்ல இருக்கிற சச்சி மாதா ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கும், யோகபீட். அது எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் in a few minutes. அந்த யோகபீட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன நீம் ட்ரீ, வேப்ப மரத்துக்கு கீழே சச்சி மாதாவோட பையனாக சைத்தன்ய மகாபிரபு வராரு. சச்சி மாதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வயம் யசோதா. She is Yashoda herself. She is the expansion of Yashodama. So Yashodama is coming again as Shachi Mata to give birth to Chaitanya Mahaprabhu. Same Krishna as Chaitanya Mahaprabhu. Right? So 1486 ல இருந்து 45 years வரைக்கும் இந்த உலகத்துல இருந்தார். 45 வயசு வரைக்கும் he was here in this material world. So in the 45 yearsல a majority of the population was ignorant about Chaitanya Mahaprabhu. Chaitanya Mahaprabhu பற்றி majority of the populationக்கு சுத்தமா தெரியாது. தெரியாது கூட பரவாயில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபுவை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கழுவி ஊத்துவாங்க. என்னதான் இவங்க எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா ஆடிட்டே இருக்காங்க, ஒரு வேற வேலை இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆடிட்டே இருப்பாங்க, அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ரைட்? சங்கீர்த்தனம் பண்ணும்போது, ஏதாவது ப்ரீச்சிங் பண்ணும்போது they will just simply criticize them. Right? Why is it like this? Why is it like this? ஏன் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்பொழுது for a long time, ரொம்ப நாளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மாயாதேவி, துர்கா தேவி, இந்த பௌதிக உலகத்தோட இன்சார்ஜ் வார்டன், ஒவ்வொரு ஹாஸ்டலுக்கு வந்து வார்டன் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்ட் வார்டன் இருப்பாங்க. ரைட்? இஃப் யூ பீன் டு ஹாஸ்டல், நீங்க ஹாஸ்டல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எப்பவுமே ஹாஸ்டல்ல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான வார்டன் இருப்பாங்க இல்லையா? Who has been to hostel? சின்ன வயசுல, காலேஜ்ல யாவது ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஸ்ட்ரிக்டான வார்டன். Yes, Soumya raised her hand. Yes, Soumya ji knows. They're very, very strict. She is very strict. யார் பேச்சு கேட்காம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. Right? You might have experienced it. So, அப்படிப்பட்ட இந்த பௌதிக உலகத்தோட வார்டன் யார் பாத்தீங்கன்னா மாயாதேவி, துர்கா தேவி, அம்மன் சொல்றோம் இல்லையா? அம்மனோட நிறைய எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கு. மீனாட்சி அம்மன், அந்த அம்மன், திஸ் அம்மன், தட் அம்மன், வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி பாக்குறோம். எல்லாருமே வந்து எங்கிருந்து வராங்கன்னா மாயாதேவி, துர்கா தேவி. ஸோ துர்கா தேவியோட வேலை, சர்வீஸ் இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு தான் கொடுத்திருக்காரு இந்த சர்வீஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, டு கீப் த லீலா, டு கீப் த பாஸ்டைம்ஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு அண்ட் நித்யானந்த பிரபு, டு கீப் த பாஸ்டைம்ஸ் ஆஃப் நவத்வீப் தாம் ஹிடன், கவர் பண்ணி வச்சுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் மாயாதேவிக்கு. ஓன்லி தி இன்டெலிஜென்ட் பீப்புள், யார் வந்து பகவான் மேல அன்பு வச்சிருக்காங்களோ, இல்லாட்டி அன்பு கரண்ட்லி இல்லைன்னா ஃபியூச்சர்ல அன்பு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ, அவங்களுக்கு மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட், பகவானோட ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதனாலதான் மாயாதேவி என்ன பண்றாங்க, தன்னுடைய சர்வீஸ் பண்றாங்க. ஷீ இஸ் கவரிங் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி ஏத்தியிஸ்டிக் பீப்புள். யாருக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லையோ, இல்லாட்டி கடவுளை நிந்திக்கிறாங்களோ, கடவுளை பத்தி தப்பா பேசுறாங்களோ, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் கவர் பண்ணிக்கிறாங்க. so that they are not able to see the pastimes of Gaura and Nitai. Gaura Premanande, Hari Hari Bol, Shrikar.
Chaitanya Mahaprabhu ki, Sri Nityananda Prabhu ki jai அப்படின்னு சொல்லி she is covering it up, right? ரொம்ப நாளைக்கு அப்படி நடக்குது. Then after 45 years 1896 அப்புறம் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இந்த பௌதிக உலகம் விட்டுட்டு கிளம்பிறாரு. He's going back to his spiritual world, right? He's going back to the spiritual world. திருப்பி போயிடுறாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு, சம்திங் வெரி மிராக்குலஸ் இஸ் ஹேப்பனிங். ஒரு ரொம்ப ரொம்ப மிராக்குலஸ் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் சைத்தன்ய மகாபிரபுவோட ஆர்டர் பிரகாரம் ஸ்ரீ நித்யானந்த பிரபு the most merciful ஸ்ரீ நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு அப்படின்னா, மாயா தேவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, துர்கா தேவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, reveal, now it is time for you to reveal the pastimes of Navadvip Dham to everyone. சைத்தன்ய மகாபிரபு போயிட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. இப்போ கலியுகம் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால நித்யானந்த பிரபு அவுட் ஆஃப் சோ மச் ஆஃப் கம்பேஷன், கட்டுண்ட ஜீவாத்மகளாகிய நாம எவ்வளவு சஃபர் பண்ணிட்டு இருக்கோம், நமக்காக எல்லாத்துக்காக ரொம்ப ஒரு காருண்யம் காட்டுறாரு. அப்படி அந்த காருண்யத்தினால என்ன பண்றாரு, மாயாதேவிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. now it is time to reveal it. ஓபன் பண்ணிருங்க. இந்த கவர் இருக்கு, கவர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கவரை வந்து ஓபன் பண்ணி வச்சிருங்க. ஓபன் பண்ணிடுறீங்க, எல்லாருமே வரட்டும். Let everybody come and enjoy and relish the pastimes of Sri Navadvip Dham. Sri Nityananda Prabhu ki jai, Sri Navadvip Dham ki jai. So Nityananda Prabhuவோட mercy இல்லம்னா நமக்கு வந்து நவத்வீப் தாம் பத்தி தெரிஞ்சிருக்காது. யோசிச்சு பாருங்க. Just imagine if Nityananda Prabhu had not ordered Maya Devi, right? We would not have, relished this Navadvip Dham, Navadvip Yatra. Nityananda Prabhu clear-ஆ கொடுக்கறாரு. இப்போ வந்து எல்லாருக்கும் open it up. So Maya Devi அப்படியே ஓபன் பண்ணிடுறாங்க. She's removing the cover ஓபன் பண்ணிட்டு she's revealing it to everyone, right? அதனாலதான் நமக்கு வந்து இவ்வளவு நம்ம வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சைத்தன்ய மகாபிரபு பற்றி, நவத்வீப் தாம் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு நித்யானந்த பிரபு மட்டும்தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம், ரைட்? ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம், ரைட்? அண்ட் இந்த இடத்துல ஸ்ரீ பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. பக்தி வினோத் தாக்கூர் here while glorifying Navadvip Dham ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு எல்லாருக்கும். என்னன்னு கேள்வினா, அதே கேள்வி வந்து as the most insignificant servant of Bhakti Vinod Thakur நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கிறேன், right? For everyone this question is, right? Just feel free to answer what you think. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது ஏத்த மாதிரி நீங்க வந்து பதில் சொல்லலாம். There's no right or wrong answer. Just whatever you think, you can just think about it. What is the answer to this question? என்ன question அப்படின்னா, how can I be unfortunate? Interesting question இல்லையா? Unfortunate எப்படி ஆகலாம்? How can I be unfortunate? What do you think? என்ன யோசிக்கிறீங்க நீங்க? What do you think? How can I be unfortunate? Just a few words will be enough. நீங்க வேணா, if you want, you can write. No knowledge of Chaitanya Mahaprabhu, no connection with Krishna, without getting to know about Krishna, forget Krishna. Yes. What else? Anyone else? How can I be unfortunate? Not being connected with Chaitanya Mahaprabhu before. Yes. Forgetting Krishna, always in material consciousness. Yes. Right? What do you think? How can I be unfortunate? Without visiting Mayapur, Navadvip, any dhams, not knowing about Krishna. Yeah. So everybody couldn't get his darshan. Yeah. Rishi says, following what mind says and sense gratification. Wow, beautiful. That's very beautiful. That's nice, Harshavardhani. Yes, so these நீங்க எல்லாருமே correct. Right? Nobody is wrong here. No connection with our Guru Parampara and Krishna without Lord's blessings. Yes. Right? All of you are correct. நீங்க எல்லாருமே கரெக்ட் தான், யாருமே தப்பு சொல்லல. Right? Here ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. அன்பார்ச்சுனேட் எப்படி ஆகலாம்னு சொல்லிட்டு.
ரைட்? ஸோ எதுக்கு நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு இப்போ இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, so that we can avoid this. அதாவது இந்த ஆட்டிடியூட் இருந்தா நமக்கு வந்து அன்பார்ச்சுனேட் ஆயிரும், அதனால அந்த ஆட்டிடியூட் வராம நம்ம பாத்துக்கலாம். அதுக்காகவே சில பக்தி வினோத் தாக்கூர் இது மாதிரி சொல்றாரு. ரைட்? நார்மலா என்ன சொல்றோம், how can I be fortunate? how can I be fortunate? லாட்டரி டிக்கெட் கிடைச்சா ஃபார்ச்சுனேட்டா? நோ. அதுக்கு ஆப்போசிட், லாட்டரி டிக்கெட் கிடைக்கல, லாட்டரி ஜெயிக்கல அப்படின்னா அன்பார்ச்சுனேட்டா? கிடையாது. Here Bhaktivinoda Thakur is giving a very, very beautiful explanation of how I can be unfortunate. Here we go. Here we go. On your screens. When we are overconfident of the power of our own intelligence, நம்மளுடைய own புத்தி, நம்மளுடைய own சாமர்த்தியம், நம்மளுடைய own திறமை மேல ரொம்ப பெரிய ஒரு அபிப்பிராயம், ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, that is the beginning of our misfortune. நம்மளோட பாக்கியம் முடியறதுக்கு, ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆகுறதுக்கு, நம்ம அன்பார்ச்சுனேட் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆஃப் த பவர் ஆஃப் மை ஓன் இன்டெலிஜென்ஸ். நான் என்னோட சாமர்த்தியத்து மேல ரொம்ப பெரிய ஒரு ப்ரைட் வச்சிருக்கேன், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப அழகா வந்து சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இங்க ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர். இந்த மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது என்ன நடக்கும்? What will happen? We will reject the mercy of the Lord. That kind of person, one who is overconfident of the power of his own intelligence, he will reject the mercy of the Lord. Bhagavan Sri Chaitanya Mahaprabhu, Bhagavan Sri Chaitanya Mahaprabhu, Sri Nityananda Prabhu, Sri Navadvip Dham oda mercy-ய reject பண்ணிடுவான் அந்த மாதிரி ஒரு person. Right? Then என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? Finally what will happen is that he will fall repeatedly into illusion. மயக்கம், இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற மயக்கத்துக்குள்ளார மீண்டும் மீண்டும் திருப்பி 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 விழுந்துட்டே இருப்பான். Right? விழுந்துட்டே இருப்பான். Right? This is the cycle of unfortunate people. இதுதான் unfortunate, misfortune. Right? பாக்கியம் இல்லாத ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கும். First of all, he is very overconfident of his own intelligence. தன்னுடைய own சாமர்த்தியம், intelligence மேல ரொம்ப பெரிய ஒரு over confidence. Right? அதனால he will reject the mercy of the Lord. அதனால he will remain in illusion. திருப்பி 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 இந்த பௌதிக உலகத்துல புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், ஜன்மா ஆஃப்டர் ஜன்மா, illusionல மயக்கத்திலேயே மூழ்கி இருப்பான். மயக்கத்திலேயே மூழ்கி இருப்பான். Right? So எதுக்கு இப்போ சொல்றாரு அப்படின்னா, we should avoid this. எங்க நம்ம அவாய்ட் பண்ணணும், எங்க நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்? ஓவர் கான்ஃபிடன்ஸ், நம்மளுடைய ஓன் சாமர்த்தியம், நம்மளுடைய ஓன் இன்டெலிஜென்ஸ் மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் வராம நம்ம பார்த்துக்கணும். Then we will not be unfortunate. Right? And this is why ஸ்ரீ நித்யானந்த பிரபு என்ன சொல்றாருன்னா, இதை எல்லாமே விட்டுருங்க. நித்யானந்த பிரபு சொல்றாரு, அவரோட காரணத்தினால அந்த கவர் ஓபன் ஆயிடுச்சுங்க. Now he is openly declaring, ஸ்ட்ரீட்ஸ்க்கு நடு ரோட்ல வந்து நவத்வீப் தாம்ல இருக்கிற நடு ரோட்ல வந்து நித்யானந்த பிரபு வந்து 2 கையை தூக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்துல தான் மூழ்கி கத்துறாரு. He is shouting out to everyone, oh கட்டுண்ட ஜீவாத்மாகளே, oh conditioned souls of this Kali Yuga, oh my dear conditioned souls of this material world, of this Kali Yuga, உங்களோட இன்டெலிஜென்ஸ் மேல இருக்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸை விட்டுருங்க. ப்ளீஸ் கிவ் அப் திஸ் ப்ரைட் அண்ட் கம் ஹியர். எல்லாரும் வாங்க நவத்வீப் தாமுக்கு, எல்லாரும் வாங்க, எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுவோட காரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எல்லாருமே கிருஷ்ண பிரேமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எல்லாரும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, எல்லாரும் சாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு ஓப்பன்லி டிக்ளேர் பண்றாரு. Right? Raising his hand in the air, shouting out loud. நாம ஹட்டா அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் த ஹோலி நேம். ரைட்? நாம ஹட்டா அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் த ஹோலி நேம். ஒரு மார்க்கெட் பிளேஸ், ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குதுன்னா நிறைய திங்ஸ் வைப்பாங்க இல்லையா, நிறைய திங்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் திங்ஸ். நித்யானந்த பிரபு என்ன ஓபன் பண்றாருன்னா, ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் த ஹோலி நேம். அதுக்கு ஒரு காசு கிடையாது. there is no cost for that. நித்யானந்த பிரபு சொல்றாரு, நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன், ஜஸ்ட் வாங்க, ஃப்ரீயா வாங்க எல்லாரும், and experience the holy name, experience Chaitanya Mahaprabhu, experience Navadvip Dham. Right? So without the mercy of Navadvip, without the mercy of Sri Nityananda Prabhu, we can never taste Navadvip Dham. Sri Nityananda Prabhu ki jai, Sai Gaura Premanande, Haribo. அப்படி சொல்லி நித்யானந்த பிரபு சொல்றாரு.
எல்லாருக்கும் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? So this is a very very amazing quality of Sri Nityananda Prabhu. நவத்வீப் தாம்க்கு முன்னாடி நின்னுட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு. எவ்ரிபடி இஸ் காலிங் எவ்ரி ஒன். யார் இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க ஜஸ்ட் வாங்க, just come here, just come and taste the bliss of the holy name, the bliss of Chaitanya Mahaprabhu அப்படின்னு சொல்றாரு, right? So இப்போ another confidential information, right? ரெண்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ரெண்டு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபோ சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ முதல் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபோ நம்ம பார்த்தாச்சு. தட் என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபோ என்ன? ஸ்ரீ பக்தி வினோத் டாக்கூர் சொல்றாரு தட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட லீலை வந்து இட் இஸ் ஹிடன். மாயாதேவி வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க, மறைச்சு வச்சிருக்காங்க. அது வந்து ஓபன் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா யாரோட மர்சி நமக்கு தேவை? ஸ்ரீ நித்யானந்த பிரபுவோட மர்சி தேவை. ஸ்ரீ நித்யானந்த பிரபு வந்து என்ன பண்றாரு, அந்த மர்சி, அந்த மாயா கவர் பண்ணி இருக்கிற அந்த கவரிங் வந்து ஓபன் பண்ண சொல்றாரு மாயாதேவி கிட்ட. மாயாதேவி ஓபன் பண்றாங்க, and that is how we are experiencing the beauty of Navadvip Dham. Like that. So ஸ்ரீ நித்யானந்த பிரபுவோட மர்சி இருந்தா மட்டும்தான் நம்மளால நவத்வீப் தாம பார்க்க முடியும். That was number 1. இப்போ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்பர் 2. ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் நம்பர் 2. ஏன் கான்ஃபிடென்ஷியல்னா யாருக்குமே தெரியாது இல்லையா? That is why it is confidential, right? This is very confidential. யாருக்கு சொல்லாதீங்க. It's very secret, right? It's very very secret. Don't tell anybody, right? Just kidding. You can tell this to everybody. இல்லையா? அதனால வந்து பக்தி வினோத் டாக்கூர் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருக்காரு, just tell it to everybody. எல்லாரும் கூப்பிடுங்க. அதனால இருந்தாலும் it is confidential because nobody is able to understand it. அதனால confidential, right? So number 2, ரெண்டாவது confidential information என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ பக்தி வினோத் டாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, that actually வந்து பாத்தீங்கன்னா the most suitable thing for souls of Kali Yuga என்னன்னு சொல்ல பார்க்கலாம். What do you think it is? கலியுகல கஷ்டப்பட்டு இருக்க ஜீவாத்மங்களுக்கு the most suitable thing என்ன? Any guess? Serve Lord Krishna, japa, chanting. Yes, chanting. Harinamam. Yes. Prasadam. Wow. Yes. Mahamantra. Yes. What else? What else do you think? Kaliyuga makkalukku. Kaliyuga Hare Krishna Mahamantra, Sankirtan, Hare Krishna Mantra. Yes. Right? All of you are correct. Right? Ellarum இந்த மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. Right? That chanting and all that. Right? இங்க ஸ்பெசிபிக்கா ஸ்ரீ பக்தி வினோத் டாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the most suitable thing for the souls of Kali Yuga is, brace yourself, ladies and gentlemen, friends and folks, brace yourself, be ready for this. பெரிய ஒரு சர்ப்ரைஸ், பெரிய ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும், ரைட்? பெரிய ஒரு கிஃப்ட் வரப்போகுது. just brace yourself, don't go anywhere, don't distract yourself, just focus here. ஸ்ரீ பக்தி வினோத் டாக்கூர் ஏதோ ஒரு பெருசா ஒரு சொல்ல போறாரு. Yeah, the most suitable thing for souls of Kali Yuga is the treasure of Gauranga Leela. Gauranga, எல்லாரும் சொல்லுங்க Gauranga. Don't have to unmute, right? Gauranga Leela ஓட treasure, அந்த ஒரு பொக்கிஷம், right? ஒரு பொக்கிஷம் தான் கௌரங்க மகாபிரபுவோட லீலைகள். அது அந்த ஒரு பொக்கிஷம் தான் கலியுகல இருக்கிற மக்கள், கலியுகல இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு மிக பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு கிஃப்ட். சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள், கௌராங்க லீலை, கௌராங்க லீலா. இந்த கௌராங்க லீலா நம்ம வந்து கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, யூ கேன் ஆல், நீங்க வந்து அன்மியூட் பண்ண தேவையில்லை, நீங்க மியூட்டே இருந்துக்கலாம். அப்படியே நீங்க வந்து wherever you are, just give a loud chant, Gauranga. Gauranga Mahaprabhu ki jai. Right? So here what happens is that Chaitanya Srila Bhakti Vinod Thakur என்ன சொல்றாருன்னா, கௌரங்க லீலா பத்தி நம்ம கேட்க 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 what will happen is that we can attain Krishna Prem. கிருஷ்ணர் மேல, முதல் கடவுள் ஷாம சுந்தர் கிருஷ்ணர் மேல ஒரு அளவில்லாத ஒரு அன்பு, அளவில்லாத ஒரு பிரேமை நம்மளால அடைய முடியும். If you simply hear about Gauranga Leela. கௌரங்க மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபுவோட லீலைகள்
கேட்டீங்கன்னா ரெகுலரா நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா we can easily achieve Krishna Prem. Krishna Prem, right? How many of you want Krishna Prem? எத்தனை பேருக்கு வேணும்? Do you want it? வேண்டாமா? சும்மா இருந்துக்கலாம், வேண்டாம்ல? let us end this presentation. யாருக்குமே வேண்டாமா? ஓகே, எல்லாருக்கும் வேணும் இல்லையா? Everybody wants it, isn't it? All of you want it. Yeah. Krishi is very excited and he wants it very much. Yeah? Everybody wants and very excitedly. எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமை வேணும், கிருஷ்ணர் மேல அன்பு வேணும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? கௌரங்க லீலையை நம்ம வந்து கெட்டியா நம்ம வந்து புடிச்சுக்கணும். and we should hear about ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பத்தி கேட்டுட்டே இருக்கணும். ஆனா பட் it's a very dangerous word இல்லையா? but but is a very very dangerous word. ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொன்னா அதுக்குள்ள பட் சொல்லிட்டோம் அப்படின்னா ஏதோ வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? so here also there is a but. what happens is கலியுகாவோட சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலியுகால இருக்கிற மக்கள், கலியுகால இருக்கிற ஜீவாத்மாக்கள் ரொம்ப 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 கண்டிஷன், ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில இருக்காங்க கலியுகால இருக்கிற மக்கள். அதனால திருப்பி 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 கௌரங்கலியில கேட்டாலும், திருப்பி 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 சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வந்தாலும் அந்த கலியுகால இருக்கிற ஜீவாத்மாக்கள் வந்து கேட்கவே மாட்டாங்க. கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு அன்பு வரவே வராது. they will not get even after ஜன்மா ஆஃப்டர் ஜன்மா ஆஃப்டர் ஜன்மா, எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமை வராது கலியுகால இருக்கிற மக்களுக்கு. ஏன் அப்படின்னா, what is the reason for them not to get Krishna Prem even after so many births? ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் என்ன சொல்றாரு? because those jivatmas have committed heaps of offenses மட்டும் கிடையாது, heaps of offenses. heapsனா மூட்டை, மூட்டையா வந்து அபராதம் செஞ்சிருக்காங்க கலியுகால இருக்கிற மக்கள். that is why, அதனாலதான் ஜன்மங்கள் கழிச்சாலும், எத்தனை ஜன்மங்கள் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமே வராது. that is the reason. ஒரு ஜீவாத்மாக்கு எவ்வளவு ஜன்மங்கள் எடுத்தாலும் கிருஷ்ண பிரேமை வரல அப்படின்னா, that means that ஜீவாத்மா has committed heaps of offenses. மூட்டையா அபராதம் செஞ்சிருக்கா அந்த ஜீவாத்மா. we can really very clearly understand, ரொம்ப கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். we have committed heaps of offenses and that is why we are not getting Krishna Prem even after so many janmas. Right? But what another very beautiful, இதுதான் சீக்ரெட். எதுக்கு இப்படி சீக்ரெட் அப்படின்னா, ஏன்னா கலியுகால சைத்தன்ய மகாபிரபுவோட மர்சி எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான புரிஞ்சுக்கலாம் இதுல. even though we have heaps of offenses, ladies and gentlemen, friends and folks, hear this very very carefully. ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இது சொல்றாரு எல்லார்கிட்டயும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம கட்டுண்ட ஜீவாத்மகளாக, கலியுகால இருக்கிற கட்டுண்ட ஜீவாத்மகளாக நாம heaps of offenses பண்ணாலும், நான் simply by loudly chanting நிதாய் சைத்தன்யா, எல்லாரும் சவுட் பண்ணலாம், you don't have to unmute, நிதாய் சைத்தன்யா அப்படி சாண்ட் பண்ணாலே, நிதாய் சைத்தன்யா நிதாய் கௌரங்க, இந்த ஒரே ஒரு சில பக்திவினோத் தாக்கூர் சொல்றாரு that just by simply loudly chanting நிதாய் கௌரங்க நிதாய் சைத்தன்யா, what happens is Krishna Prema comes looking for you. கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணன் மேல இருக்கிற அன்பு, அந்த பாசம், அந்த பிரேமை வந்து உங்களை தேடி பின்னாடி வரும். வருமாமா ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் உறுதியா சொல்றது. just by simply loudly chanting நிதாய் சைத்தன்யா நிதாய் கௌரங்க, அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் சொல்றாரு. all the offenses flee away. நம்ம கிட்ட இருக்கிற அந்த heaps of offenses, மூட்டையா நம்ம வந்து offenses வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அபராதங்கள் ஓடி போயிடும். flee away, right? flee means just run away, அப்படியே பறந்து போயிருமாமா. why? how? by chanting the name of Nithai and Chaitanya.
நிதாய் சைதன்ய நிதாய் கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி. கிருஷ்ண பிரேமா கம்ஸ் லுக்கிங் ஃபார் யூ. நீங்க அதுக்காக தனி முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. Just by loudly, sincerely chanting நிதாய் கௌரங்க, ஸ்ரீல பக்தி வினோத் டாக்கூர் சொல்றாரு, கிருஷ்ண பிரேமா comes looking for you and all the offenses go away. All the offenses go away. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு எங்கேயாவது கிடைக்குமா? எங்கேயாவது கிடைக்குமா? Don't you think it is such a அநியாயத்துக்கு வந்து கருணை காட்டிட்டு இருக்காங்க? Don't you think? சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு நமக்கு மேல அநியாயத்துக்கு வந்து இவ்வளவு கருணை காட்டிட்டு இருக்காங்க. They're just raining mercy upon us, இல்லையா? But this is the truth. இதுதான் உண்மை. சைத்தன்ய மகாபிரபுவோட பேர், நித்யானந்த பிரபுவோட பேர், அதாவது in other words ஹரே கிருஷ்ண மகாமந்திர. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சின்சியரா, உள் மனசோட, உள் அன்போட சின்சியரா சாண்ட் பண்ணும்போது கிருஷ்ண பிரேமை உங்களை பின்னாடி தேடி வருமாமா, உங்களை தேடி வரும். அண்ட் எல்லா ஆஃபென்சஸ் போயிடும். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம கேட்கிறோம் இல்லையா? வாட் இஸ் த கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ்? அதாவது சைத்தன்ய மகாபிரபுவோட லீலை மர்சி, சைத்தானந்த பிரபுவோட அவரோட மர்சி இருந்தா எல்லா ஆஃபென்சஸ் போய் கிருஷ்ண பிரேமை வந்துடும். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கேட்கிறோம் சைத்தன்ய மகாபிரபு லீலையில? யார் சொல்றீங்க? ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், the most famous example. Prabhuji, Jagai Madhai story, Prabhuji. Exactly, yes. The pastime of Jagai and Madhai. Jagai Madhai வந்து பாத்தீங்கன்னா பிராமண குலத்துல பிறந்தவங்க, வெரி வெரி எலிவேட்டட் ஃபேமிலியில பிறந்தவங்க. ஆனா தப்பான அசோசியேஷன், தப்பான சங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. They became less than Shudras. எல்லா நேரம் ட்ரிங்க்ஸ் மப்புலே இருப்பாங்க. எல்லா நேரம் they will just roam in the streets and insulting everybody. எல்லாத்தையும் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. They would bring out young women from the houses and rape them. They would harass them, rape them, right? Rapists and drunkards and very harsh people. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் நித்யானந்த பிரபுவோட காருண்யம் கிடைச்சதுனால immediately all of their offenses flowed away. அவங்ககிட்ட இருக்கிற, அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற, பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற அத்தனை அபராதங்கள் எல்லாமே தூசி போல அப்படியே துவம்சம் ஆயிருச்சு. God destroyed into dust and they became pure devotees. Because they received the mercy of first Nityananda Prabhu, then Chaitanya Mahaprabhu. Right? So இதே மாதிரி அவ்வளோ ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கிற ஜகாய் மதாய்க்கு வந்து எவ்வளவு பெரிய காரணம் கிடைக்குதுன்னா, அட்லீஸ்ட் we are not so degraded, இல்லையா? Obviously we are not so degraded as ஜகாய் மதாய். ஸோ நாம வந்து சின்சியரா ஹரே கிருஷ்ண மகாமந்திர சான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு அண்ட் நித்யானந்த பிரபு வந்து கருணை கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. Definitely they will give us mercy if we become sincere devotees of Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu, right? நவத்வீப் தாமுக்குள்ளார நுழையிறதுக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன், right? If you enter, this is the secret number 2. நவத்வீப் தாம பற்றி ரெண்டாவது சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, even though you have crores of offenses, அதாவது ஒவ்வொரு தாம்ல வந்து பகவான் செஞ்சிருக்கிற லீலைகளோட தாம் இருக்கும் இல்லையா? we have gone through so many dhams, இல்லையா? ஜெகநாத் பூரி போயிருக்கோம், விருந்தாவன் போயிருக்கோம், இப்போ சவுத் இந்தியால இருக்கிற அத்தனை தாம் நம்ம போயிருக்கோம். திவ்ய தேசத்தை நம்ம பார்த்திருக்கோம், காஞ்சிபுரம், மதுரை, கும்பகோணம், தென் குருவாயூர், and then பத்மநாப சுவாமி, பண்டர்பூர், then so many Dwarka, all these dhams, right? All these dhams நம்ம போயிருக்கோம் இல்லையா? எல்லா தாமோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. என்னன்னு தெரியுமா? The special quality is that நாம வந்து ஒரு தாம்ல இருந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னா, if we commit an offense in a dham or if we commit an offense to the dham, ஒரு தாம பற்றி நம்ம வந்து தப்பா சொல்றோமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அபராதம் பண்ணோம் அப்படின்னா we will be punished. அதுக்கு நமக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸ்பெஷலி விருந்தாவன் போறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜென்டில்மேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யோசிக்கலாம், ஒரு டிக்கெட் புக் பண்ணா தானே, டிக்கெட் மட்டும் தானே புக் பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணா போயிட போறோம், அதுல என்ன இருக்கு? பட் நோ, அப்படி அவ்வளோ ஈஸி கிடையாது, ரைட்? Those who have been to Vrindavan,
they know it. அவங்களுக்கு நல்லா தெரியும் that விருந்தாவன்ல உள்ளார நுழையிறதுக்கு ராதா ராணியோட மெர்சி தேவை. அங்க ஏதாவது சின்ன அபராதம் பண்ணா we will get a very very huge reaction because Vrindavan is very sensitive place, right? Swayam Krishna and Radha Raniyoda place அது, ராதா ராணியோட இடம். அதனால ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். அங்க வந்து கொஞ்சம் அபராதம் பண்ணாலும் நமக்கு வந்து பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் வரும், ரைட்? பட் ஆனால் ஸ்ரீ நவத்வீப் தாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான தாம். நீங்க வந்து நவத்வீப் தாம்ல உள்ளார அபராதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க முன்னாடி கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு, கோடிக்கணக்கான ஜன்மங்களுக்கு அபராதம் பண்ணிட்டு நீங்க நவத்வீப் தாம்க்கு உள்ளார வந்தீங்கன்னா உங்களோட அத்தனை தாம், உங்களோட அத்தனை அபராதங்கள் வந்து எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகும் by the mercy of Sri Chaitanya Mahaprabhu and Nityananda Prabhu in Navadvip Dham. நீங்க அந்த மூட்டை ஹீப்ஸ் ஆஃப் ஆஃபென்சஸ் எடுத்துட்டு நீங்க நவத்வீப் தாம் வந்தீங்கன்னா எல்லாருமே துவம்சமாயிடும், எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடும். That is the beauty of Navadvip Dham. This is confidential information number 2. Number 2. Gaura Premananda Shri Navadvip Dham ki jai. Right? This is the beauty of Navadvip Dham. Right? Amazing, isn't it? ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா? Very very amazing pastime quality of Navadvip Dham. Navadvip Dham குள்ளார வந்துட்டு நீங்க if you loudly chant Nithai Gauranga Hare Krishna Mahamantra, Krishna Prem comes looking for you and all your offenses flew away. எல்லா அபராதங்களும் வந்து வீட்டில இருந்து அப்படியே கிளம்பி போயிடும். You will become pure. உங்களோட ஹிருதயம் வந்து சுத்தமாயிரும், பியூர் ஆயிரும். அண்ட் அப்புறம் நீங்க உங்களுக்குள்ளார கிருஷ்ண பிரேம வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். This is the confidential information number 2 about Navadvip Dham. So ரெண்டு confidential information நம்ம பார்த்துட்டோம் about Navadvip Dham. First என்ன? Can you summarize? Can you summarize? First, number 1 and number 2. என்ன நம்ம பார்த்தோம்? What are the confidential information about Navadvip Dham? Number 1 and number 2. You can recall. நீங்க வேணா unmute வேணா பண்ணிக்கலாம். You want? Number 1, secret incarnation of Yes. Lord Shri Krishna. Yes. And with Nityananda Prabhu's mercy, Yes. That was we will get Krishna Prema, and Maya Devi will uncover our ignorance, and she will let us get to know about Chaitanya Mahaprabhu and Krishna. Yes. And number 2? Sins destroyed. Yes. Right? If we loudly chant the names of Nithai and Chaitanya or Hare Krishna Mahamantra, நமக்கு மேல வந்து heaps of offenses இருந்தாலும் நவத்வீப் தாமோட மெர்சினால, நவத்வீப் தாம்ல இருக்கிற நித்தாய் அண்ட் சைத்தன்யாவோட மெர்சினால நமக்கு வந்து அத்தனை offenses போய் நமக்கு வந்து கிருஷ்ண பிரேம நம்மளே தேடி வருவான். கிருஷ்ணர் வந்து நம்மளே தேடி கொடுப்பாங்க கிருஷ்ண பிரேம. This was number 2. Yeah, this was number 2. Secret incarnation revealed by Nityananda Prabhu and sins dispelled while visiting Navadvip Dham and chanting loudly Nithai Chaitanya, Nithai Gauranga. Yeah, so these are 2 confidential informations, right? 2 confidential infos about Navadvip Dham. Ipo, just before ending, idoda mudichidala, we will talk about the location. அதாவது நவத்வீப் தாம் எப்படி லொகேட் ஆயிருக்கு அதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? We will see how Navadvip Dham looks like. மேல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஒரு சேட்டலைட் வியூ or maybe you can say a zoomed out view of Navadvip Dham நம்ம பார்க்கலாம். So Navadvip Dham வந்து பாத்தீங்கன்னா பேர்லயே தெரியுது, Navadvip means the combination of 9 islands. 9 islands சேர்த்துதான் Navadvip Dham, Navadvipa. Dweep means islands, Nava means 9. So 9 islands, Navadvipa. That is what combines and forms the whole combination of Navadvip Dhama. சரிங்களா? ஸோ இந்த 9 ஐலண்ட்ஸோட பேர் நீங்க வந்து இதுல பார்க்கலாம். ஸோ இதோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தர்த்வீப். இங்கதான் வந்து மாயாப்பூர் தாம் இருக்கு, ரைட்? அந்தர்த்வீப் இஸ் த சென்டர் which is also known as மாயாப்பூர். அதுக்கப்புறம் மேல இருந்து பாத்தீங்கன்னா சிமந்த த்வீப், then Godruma Dweep, then Madhya Dweep, then Kola Dweep, then Ritu Dweep, then Jahnu Dweep, Modadruma Dweep, Rudra Dweep.
ப்ளீஸ் நோட் இட் டவுன். யூ கேன் நோட் திஸ் டவுன். இந்த டயக்ராம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, இஃப் யூ ஹவ் ஸ்டடிட் ஸ்ரீமத் பாகவதம், நீங்க படிச்சிருப்பீங்க that there are 9 ways of devotional service. பக்தி, கிருஷ்ணன் மேல பக்தி பண்ணணும் அப்படின்னா 9 விதமான வழிகள் இருக்கு. ரைட்? Can you tell me? Can anybody tell us what is that? Navavida bhakti. Sorry? Dashya, Satya, Atmanivedanam, Kirtanam. Yes. Right? Yes. Right? அந்த மாதிரி யார் சொல்றாங்க? ஸ்ரீ பிரஹ்லாத் மகாராஜ் சொல்றாரு இல்லையா? ரைட்? ரைட்? ஸ்ரவணம், கீர்த்தனம், வந்தனம், ஸ்மரணம், வந்தனம், பாதசேவனம், சக்கியம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம். ரைட்? ஸோ இந்த 9 விதமான பக்தி, நவவித பக்தி வந்து they are represented in 9 islands. இந்த ஒவ்வொரு ஐலண்ட்ஸ்ல வந்து they are signifying the 9 ways of bhakti. Right? So starting from Simantadweep, Shravanam, hearing. Right? Simantadweep. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோத்ரூமத்வீப். Now we are going clockwise direction போகும்போது Simantadweep first. அதுக்கப்புறம் கோத்ரூமத்வீப், glorify, that means கீர்த்தனம். First வந்து Shravanam, first enter ஆகும்போது Simantadweep, then that is Shravanam, then Godrumadweep, Kirtanam, then Madhyadweep, remembering, that means Smaranam. Shravanam, Kirtanam, Smaranam, right? Smaranam, Vishnu Smaranam. இல்லையா? பகவான ரிமெம்பர் பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது, remembering the Lord. that is Madhyadweep. அதுக்கப்புறம் கோலத்வீப் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? serving the Lord's feet, which is பாதசேவனம். பாதசேவனம் அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணது கோலத்வீப். அதுக்கப்புறம் ரிதுத்வீப் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வர்ஷிப், வந்தனம், அந்த மாதிரி. தென் வந்தனம் இஸ் பிரேயர். ஸோ ரிதுத்வீப் இஸ் வர்ஷிப்பிங் த லார்ட். ரைட்? அதுக்கப்புறம் ஜானுத்வீப் பிரேயிங், அதாவது that means praying in the sense, in Sanskrit word பாத்தீங்கன்னா வந்தனம். ரைட்? that is represented by ஜானுத்வீப். அதுக்கப்புறம் மோதத்ரூபத்வீப் என்னன்னா see yourself as a Lord's servant, தாஸ்யம், பகவானோட தாசனாக நம்மளை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, நம்மளை வந்து ரிலேட் பண்றது, தாஸ்யம். அதுக்கப்புறம் ருத்ரத்வீப்ல என்ன? see yourself as a Lord's friend, சக்கியம். சக்கியம் அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணது, that is represented by ருத்ரத்வீப். then finally the last step is Antardweep, the center of the whole Navadweep Dham. Antardweepல தான், மாயாப்பூர் தாம்ல தான் offer the Lord your entire self. ஆத்ம நிவேதனம் அப்படி சொல்லி கடைசியான ஸ்டெப், the most crucial, the most purest, the most crucial, the highest step is the center Antardweep, ஆத்ம நிவேதனம். அதுதான் சென்டர். சரிங்களா? that is the center which is represented by Antardweep. Right? Yes. So Krishi has very nicely described here. Shravanam, Kirtanam, Smaranam, Padasevanam, Archanam, Vandanam, Sakyam, Dasyam, Atmanivedanam. So all these 9 Navavida Bhakti are represented in the 9 islands of Navadvip Dham. சரிங்களா? So இது வந்து ஒரு diagrammatic representation நம்ம பார்த்துட்டோம். So actually in the map நம்மளோட பூமி மேல எப்படி தெரியுது அப்படின்னா, it looks like this. On the map it looks like this. The 9 islands of Navadvip, it looks like this. எதுக்கு இப்போ இது வந்து ஐலண்ட்ஸ் சொல்றோம் அப்படின்னா, because they are all separated by Ganges. நடுவுல வந்து கங்கா gets divided and the Ganga, she flows through all these islands. நடுவுல, that is why they are divided as islands. Right? Islandsனா Bay of Bengal கிடையாது. They are not islands in the Bay of Bengal actually. Right? Bay of Bengal கடலுக்குள்ளார இருக்கிற தனித்தனி ஐலண்ட்ஸ் கிடையாது. இது வந்து they are small piece land separated by Ganga. That is why they look like islands. So 9 islands. So நீங்க பார்க்கலாம், starting right from the top, northern direction இருந்து பாத்தீங்கன்னா நவத்வீப் தாமோட different islands நீங்க பார்க்கலாம். சிமந்தத்வீப், கோத்ரூம்த்வீப், மத்யத்வீப், கோலத்வீப், ஜானுத்வீப், ரிதுத்வீப், மோத்ரூம்த்வீப், ருத்ரத்வீப், and then centerல வந்து பாத்தீங்கன்னா அந்தர்த்வீப். Antardweep is right at the center. Right at the center. Right? So this is also another very nice representation. இது வந்து ஒரு geographical representation நம்ம பார்ப்போம். This is also, you can take a screenshot of this also. Right? This is the map of Navadvip. And Srila Bhaktivinoda Thakur தன்னுடைய நவத்வீப் தாம் மகாத்மியால நவத்வீப் தாம் பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, this whole Navadvip Dham is represented like a flower. ஒரு
ஒரு பூவோட ரூபத்துல ரெப்ரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு. அதையும் நம்ம பார்க்கலாமா? அதையும் அப்படியே இருக்குது அப்படின்னா, see here it is. It looks like a flower. ஃபிளவரோட சென்டர் ஸ்டேமன் இருக்கும் இல்லையா, ஃபிளவரோட சென்டர் ஸ்டேமன், அதுதான் அந்த சென்டர் வேர்ல்ட்ல அந்தர்த்வீப். அந்தர்த்வீப் சென்டர்ல இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அந்த ஃபிளவரோட சென்டர் பீஸ். அங்கதான் யோகபீட் இருக்கு. யோகபீட் என்ன நம்ம பார்த்தோம்? வாட் இஸ் யோகபீட்? இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு தோன்ற இடம் யோகபீட். எங்க தோன்றினாரு? அந்த ஃபிளவரோட நடுவுல சென்டர் பீஸ்ல, சென்டர் அந்தர்த்வீப்ல இருக்கிற ஸ்ரீ மாயாப்பூர்ல இருக்கிற யோகபீட் சொல்லி ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளார அங்கதான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றுறாரு. அண்ட் தட் இஸ் சென்டர். அப்ப அது சுத்தி வந்து எல்லா 8 ஐலண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்தர்த்வீப் இஸ் சென்டர் அண்ட் சுத்தி வந்து there are 8 petals of the flower. லோட்டஸ் ஃபிளவர், சும்மா ஒரு ஃபிளவர் கிடையாது, லோட்டஸ் ஃபிளவர், ரைட்? ஒரு லோட்டஸ் ஃபிளவர் நடுவுல வந்து அந்தர்த்வீப், சுத்தி வந்து there are 8 petals, 8 petals இருக்கு. and they are representing all the 8 islands. சிமந்தத்வீப் நீங்க பார்க்கலாம், கோத்ரும் த்வீப், மத்தியத்வீப், கோலத்வீப், right? then ரிதுத்வீப், ஜானுத்வீப், மோத்ரும் த்வீப், ருத்ரத்வீப், right? so everybody should memorize this. எல்லாரும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, right? 9 islands. சென்டர்ல என்ன இருக்கு? இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினா, ரைட்? மேல வந்து நார்த் இருக்கு, the top portion is north. இந்த மேப் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேப்ல நம்ம பார்த்தோம் சிமந்தத்வீப் is in the north, right? so whenever you go to Mayapur, you should remember this map, right? remember this map. நடுவுல வந்து கங்கா is flowing இல்லையா? so geographical location நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். and spiritual worldல இப்படிதான் represent ஆயிருக்கு as a flower, lotus flower மேல situate ஆயிருக்கு, right? all the different islands of Mayapur, of Navadvip, all the different Navadvip islands, right? and this is how it is represented. We can take a screenshot now. I will just one last point and then we will end it, and we will wind up, and then we will ask we will open up for questions. நவத்வீப் தாம் குள்ளார போறதுக்கு ஒரு குளோரிபிகேஷன். அங்க போனா என்ன ஆகும் நமக்கு? எதுக்கு தான் போகணும்? அங்க நவத்வீப் எதுக்கு போகணும் அப்படின்னா, ரொம்ப அழகா பக்தி வினோத் தாக்கூர் சொல்லியிருக்காரு, what one attains by traveling to all the holy places is attained by just remembering Navadvip. நீங்க இந்தியா பாரத தேசத்துல இருக்கிற இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை ஹோலி பிளேசஸ் தாம்ஸ் போனாலும் அதுக்கு கிடைக்கிற பலன் வந்து நவத்வீப் தாம பற்றி கேட்கறது, ஞாபகம் வச்சுக்கிறதுனால போதும், எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு, எல்லா பலன் கிடைச்சிடும், right? you will get everything. And then what else is Bhakti Vinod Thakur saying? What yogis attain in 10 years at other holy places, one attains in 3 nights at Navadvip. அதாவது எல்லா இருக்கிற அத்தனை ஹோலி பிளேசஸ் பெரிய பெரிய யோகிகள், பெரிய பெரிய மகாத்மாக்கள் 10 வருஷம் அங்கே இருந்து அங்கேயே சேவை பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ, நவத்வீப் தாம்ல 3 நைட்ஸ் 3 நாள் இருந்தா கிடைச்சிடும். 3 நாள். just such an amazing place this is, Navadvip Dham, right? இது கூட பரவாயில்ல, இன்னும் சொல்றாரு பக்தி வினோத் தாக்கூர், the fruits of staying for 100 years at the 7 holy cities is attained by staying for 1 night at Navadvip. சரி, 3 நாளைக்கு இருக்க முடியல அப்படின்னா ஒரு ராத்திரி இருக்கலாமே, ஒரு நைட் இருக்கலாமே நவத்வீப் தாம்ல. அந்த ஒரு நைட் இருக்கிறதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க 7 holy cities, சப்த புரிஸ் சொல்றோம், இந்தியால வந்து சப்த புரிஸ் இருக்கு, right? There are 7 holy cities in India: Kanchipuram, Avantipuram, that is Ujjain, then Dwarka, then Mathura, then Kashi, and then there is Haridwar. So in the 7 places irukku, 7 holy cities la நீங்க 100 வருஷம் இருந்தா ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் நீங்க வந்து நவத்வீப் தாம்ல ஒரு நாள் இருந்தீங்கன்னா கிடைச்சிடும், right? Such a powerful place this is, such a beautiful place this is. And Ayodhya, yes, Ayodhya also, yeah, Ayodhya is also one of the 7 holy Saptapuri சொல்றோம், 7 puris, right? So this is another glorification of Navadvip. இன்னும் என்ன சொல்றாரு பக்தி வினோத் தாக்கூர்? One who walks around Navadvip gets the fruit of millions of Ashwamedha Yagyas at every step. நீங்க நவத்வீப் தாம்ல ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது கோடிக்கணக்கான அஸ்வமேத யஜ்யங்கள் பண்றதுக்கு உண்டான பலன் at every step, right? And Navadvip Dham,
Navadvip Dham. Then finally பக்திவினோத் தாக்கூர் சொல்றாரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன கிடைக்கும் நமக்கு, இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் தான், இது விட பெரிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா, that one who lives in Navadvip gets free from all offenses and receives attraction for Krishna. நவத்வீப் தாம்ல இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும், நமக்குள்ளார இருக்கிற அத்தனை அபராதங்கள் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு கிருஷ்ணர் மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி ஜெனரேட் ஆகும், கிரியேட் ஆகும் நமக்குள்ளார. We will receive attraction for Krishna. We will receive attraction for Krishna. Then finally, one who sees Navadvip gets ecstatic love for Krishna birth after birth. நவத்வீப் தாமோட தர்சனம் மட்டும் பண்ணீங்கன்னா, அங்க போக முடியல, அங்க போய் உள்ள நுழைய முடியல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு தர்சனம் மட்டும் பண்ணீங்கன்னா ஜன்ம ஜன்மாந்தரங்களுக்கு, birth after birth you will get ecstatic love for Krishna. Just திருஷ்டி பண்ணாலும் போதும், தர்ஷன் பண்ணாலே போதும். This is the beautiful glory of Navadvip Dham. சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்னா அடுத்த 9 வாரத்துக்கு 9 weeksக்கு we are going to go to each and every island. ஒவ்வொரு ஐலண்டுக்கு நம்ம போய் அங்க இருக்கிற லீலைகள், அங்க இருக்கிற அதோட மகாத்மியம் வந்து மகிமைகள் வந்து நம்ம கேட்க போறோம். Right, so stay tuned. It is just an introduction. For the rest of the 9 weeks, we are going to hear ecstatic, leelas and glorification of all the 9 islands of Navadvip Dham. Shri Navadvip Dham ki jai, Shri Chaitanya Mahaprabhu ki jai, Shri Nityananda Prabhu ki jai, Dhai Gaura Premanande Hari Hari Bol. And ஒரே ஒரு அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். Right, if you really want to enjoy அடுத்த 9 வாரத்துக்கு நீங்க நவத்வீப் தாம என்ஜாய் பண்ணணும், நல்லா மூழ்கி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் எவ்ரி டே when you're chanting, please pray to Sri Nityananda Prabhu. நித்யானந்த பிரபுவை டெய்லி ப்ரே பண்ணுங்க. எப்போ டைம் கிடைச்சாலும் நீங்க சும்மா இருக்கும் பொழுது ப்ளீஸ் ப்ரே டு நித்யானந்த பிரபு that dear Nityananda Prabhu, please allow me to enter into Navadvip Dham. நவத்வீப் தாமுக்குள்ளார நுழையிறதுக்கு எனக்கு தயவு செய்து எனக்கு சக்தி கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம ப்ரே பண்ணிருந்தா, that is the only way. நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், ரைட், அது வந்து நித்யானந்த பிரபுவோட கருணை இருந்தா மட்டும்தான் நவத்வீப் தாமுக்குள்ளார போக முடியும். No other way. He is the in charge. முன்னாடி நிக்கிறாரு. அவருக்கு டெய்லி ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து நித்யானந்த பிரபு கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, so that we can enjoy this Navadvip Dham. Thank you so much, ladies and gentlemen. Hare Krishna, Om Tat Sat. Thank you so much for being a wonderful audience. Next week nama paakalam. We will start our Navadvip Dham Yatra from next. We've already started. Kickstart பண்ணியாச்சு. Continue பண்ணலாம் from next week. We will see you all in one of the islands, the first island of Navadvip Dham, அடுத்த வாரம். Till then, always remember, keep chanting Hare Krishna and நித்யானந்த பிரபு கிட்ட வந்து எப்பவுமே நீங்க ப்ரே பண்ணிட்டே இருங்க. டெய்லி ப்ரே பண்ணுங்க. எவ்ரி மோமெண்ட் ப்ளீஸ் கீப் ப்ரேயிங் that I want to enter Navadvip Dham. ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, தயவு செய்து எனக்கு உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டே இருங்க. He will allow you inside. அப்போதான் அவர் வந்து அலோவ் பண்ணுவாரு. He will see your desire, he will allow you inside. Right? So let us all keep continuously praying to Nityananda Prabhu for us to enter Navadvip Dham.